வணக்கம் நண்பர்களே. வணக்கம். இன்னைக்கு நம்ம விடாமுயற்சி டீசர் வந்திருக்கு. அதோட ரியாக்ஷன் வீடியோ தான் பார்க்க போறோம். பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு விடாமுயற்சிக்கு எனக்கு. ஆனா படத்தை பொறுத்த வரைக்கும் படத்துல இருந்து பெருசா எந்த அப்டேட்டும் இப்போ வரைக்கும் வெளில வரல. இப்பதான் டீசர் விட்டுருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு போஸ்டர் தான் விட்டுட்டு இருந்தாங்க. அந்த ரோட்ல நடந்து வர மாதிரி ஒரே ஒரு போஸ்டர் தான் விட்டுட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைரக்டரை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டைரக்டரை பத்தி நம்ம சொல்லிடுவோம். இதுக்கு முன்னாடி எடுத்த 2-3 படம் எல்லாமே எனக்கு பிடிச்ச படம் தான். கழக தலைவன் சரி, அதுக்கப்புறம் தடம் படம் சரி, மிகாமன், எல்லா படமும் சூப்பரா இருக்கும். படத்தோட கதையை விட்டு வெளில போகாம பயங்கரமா எடுத்திருப்பாப்புல. ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் பயங்கரமா இருக்கும் படத்துல. பார்ப்போம். எனக்கு பயங்கரமான எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கேன். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணிட்டா? ஓகே, நான் எனக்கு படத்துல எக்ஸ்பெக்டேஷன் பாத்தீங்கன்னா அஜித் சார் கிடையாது, டைரக்டர் தான் கண்டிப்பா. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடி எடுத்த படம் பாத்தீங்கன்னா தடம்னு ஒரு படம். அது உண்மையாவே சூப்பரான ஒரு படம். அதுக்கடுத்து மீகாமன், கழகத்தலைவன் மட்டும் நான் பார்க்கல ஒரு சில காரணத்தால. ஸோ நானுமே கொஞ்சம் ஈகரா தான் இருக்கேன். ஏன்னா நியர்லி 1 இயர் கழிச்சு இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுது துணிவுக்கு அடுத்து. ஸோ ஐ எம் ஆல்சோ ஈகர் டு வாட்ச் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்க்கலாமா? பார்க்கலாம். ஓகே, ஸ்டார்ட். ஃபுல் ஸ்கிரீன் வச்சு பாருங்க. சவுண்ட் எப்படி இருக்கு? சவுண்ட் கரெக்ட். இதே வைங்க. இன்னும் கொஞ்சம் கூட ஆட் பண்ணிக்கண்ணே. இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ வைங்க. ஓகே. ஏய், பாலைவனம் என்ன தமிழ்ல இருக்கு? எல்லாமே தமிழ்ல வரும் போல இருக்கு. யாரா இது? அர்ஜுன் மாதிரி இருக்கு. ஆக்ஷன் கிங் தான். ஆமா, கரெக்ட். யாரையோ சம்பவம் பண்ணி எடுத்துட்டு வராப்ல. பணமா? சிரிக்கிறாங்க, அக்கா சிரிக்கிறாங்களே. தலைவன் வந்துட்டான். அஜித் இவன் யாரு? தெரியலையே. காளி வெங்கட் மாதிரி இருக்கு. அதான் அவருக்கு தான் இருக்கு. ஏதோ கேஸ் சம்பந்தமா நடக்குது. போயிட்டாரு, வந்துட்டான். ஏன் தலைவன் வந்துட்டான், மகிழ் திருமேனி. இவரு யாரு? அதான் ப்ரோ, ஃபுல்லாவே ஒரே ட்ரெஸ்ல வந்துட்டாரு. வேற ட்ரெஸ்ல வந்துட்டாப்ல. ஏய், டைலாக்கே இல்ல போல இருக்கு. ஆமா வந்துட்டான் தலைவன். அனிருத் வந்துட்டாப்ல. இவன் யாரா துப்பாக்கிய புடிச்சிட்டு இருக்கான்? ஆஹா, ஃப்ரேம் வேற லெவல். த்ரிஷா அஜித் 2 பேர் இருக்காங்க. எல்லாமும் கைவிடும் போது வராரு மூஞ்சில ரத்தத்தோட. டைலாக்கே இல்ல. ஆமாண்டா, இதுதான் இந்த ஆக்சிடென்ட் ஆகுற வீடியோ. ஆமா. அப்பா ராவா இருக்குடா. ஏய் கடவுளே, அஜித் அந்த மாதிரி டோன்ல இருக்கேடா. அதான் அந்த மாதிரி டியூன்ல தான் இருக்கு. ஓகே ப்ரோ, அப்படியே க்ளோஸ் பண்றீங்க. சைடுல இருக்கு, க்ளோஸ் பண்றீங்க. இப்போ அப்படியே டீசரை பத்தி பேசிடலாம். गाइस, டீசர் பயங்கரமா இருந்துச்சு. பெருசா டைரக்டர் எதுவுமே ரிவீல் பண்ணல. எஸ், ஐ மீன் நான் பயங்கரன்னு சொல்ல மாட்டேன். ரொம்ப நாள் கழிச்சு வந்ததால ஒரு டிஃபரெண்டா இருந்துச்சு. டயலாக் இல்லாம ஒரு டீசர் ஓகே, நல்லா இருந்துச்சு. ரொம்ப ரிவீல் பண்ணாம ஒரே நேரத்தில் நடக்கிறது மட்டும் தான் காட்டின மாதிரி இருந்துச்சு. ஏன்னா அஜித் ஃபுல்லாவே ஒரே ட்ரெஸ்ல தான் வந்துட்டு இருந்தாரு. அர்ஜுனும் பெருசா காட்டல. அந்த ஒரு சீன் தான் காட்டினாங்க. அதுக்கப்புறம் ஒரு சீக்வென்ஸ் சாரி ஆக்சுவலி அந்த ஒரு சீக்வென்ஸை நடக்கிற இது எல்லாத்தையும் அப்படியே காட்டின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஆமா ஸ்டோரி எல்லாம் ரிவீல் பண்ணாம
அந்த சும்மா கதையை காட்டாம ஒரு டீசர் விட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு பார்ப்போம். இதுதான் வந்து ஒரு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தோணுது. இது ஆமா ஒரு ஆமா. கரெக்ட் வேணும்னு தோணுது. இப்படிதான் ஒரு டீசர் ஏன்னா காட்டணும். நம்ம ஏதாவது டைலாக் ஏதாவது பயங்கரமா வச்சு அது ஒரு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ணி படம் படுத்துருச்சுன்னா அது பயங்கரமான நெகட்டிவ் ரிவ்யூ வரும். ஆமா. அதுல ஸோ ரொம்ப கான்சியஸா இருக்காங்க இப்ப விடாமுயற்சி டீம். ஏன்னா தேவையில்லாத அப்டேட் இப்போ வரைக்கும் எதுவுமே விடல. யா கடவுளே! அஜித்தே. அவ்வளோதான். நன்றி தலைவாஸ். பார்ப்போம். பாய் கைஸ், ஸ்டுடியோல பாய் பார்ப்போம். கைஸ், பாய்.